வணக்கம். நான் சுரேஷ். வருவார் என்ற ஒரு சந்தோஷத்தோடு இருந்தோம். ஆனால் அது முடியலை. என்னத்துக்கு அப்படி செய்கிறார்கள் என்று தெரியலை. அவர் தவறு இழைக்காமல் ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதால் நமக்கு பொறுக்க முடியவில்லை. ஒரு நல்லது செய்தும் இன்று தம்பி உள்ள இருக்கிறது நமக்கு. அதான் அவர் கிருஷ்ணாவை நேசிக்கும் உறவுகள் எல்லோருக்கும் கவலை. அந்த கிருஷ்ணாவை நேசிக்காதவர்கள்தான் என்று எத்தனையோ வார்த்தைகள் சொல்கிறார். அவர்களை பற்றி நாங்கள் இப்போ பேசக்கூடாது. அவர்களுக்கு கிருஷ்ணா தம்பி வந்தால் நல்ல உதாரணம் காட்டுவார். உண்மையில் கிருஷ்ணா தம்பி ஒன்று நாங்கள் தச்சரவு உள்ள இருந்தால் நல்ல லோயரை வச்சிங்களா, அல்லாட்டி ஒரு என்ன கதைச்சிங்களா, இல்லாட்டி வேறு யாரையும் பார்த்தீங்களா, அலுவல் பார்த்தீங்கன்னு தான் விசாரிப்போம். அலுவலை பாருங்கள், என்ன வெளியில் எடுங்க. இன்றைக்கு கிருஷ்ணா தம்பி உள்ளே இருந்துட்டும் அண்ணனுக்கு இருக்கிறார். நீ அந்த அம்மாக்கள் ஐயாக்களை இன்னும் சில அக்கா ஒரு தடவை போய் அதை பாருண்டு சொல்லி இருக்கின்றார். ஒரு பேரும் சில சொல்ல முடியாது. நீ வேறோட போய் மாதாந்த உதவி செய்கிறவர்களே இருக்கா போய் பாரு இருக்கா என்று சொல்லி கேட்கும்போது உண்மையில் எங்கள் மனசு அந்த வார்த்தை கேட்கும்போது கலங்கி நிற்கின்றது மனசு. ஏனென்றால் ஒவ்வொருதனும் தன்னைத்தான் நினைக்கிற இடத்தில் அந்த ஏழை மக்களை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் உதவிகள் எப்படி சாப்பிடுவார்கள், எப்படி இந்த வாழ்க்கை என்ன நிலைமை என்று உள்ளே இருந்தும் யோசிக்கிறார் என்றால் உண்மையிலே கிருஷ்ணா தம்பியை சொல்லுவது இது அதான் உண்மையிலே கிருஷ்ணா தம்பி. அதுதான் அந்த உறவுகள் எல்லாம் கிருஷ்ணா மேல் அன்பு கொண்டு ஒன்றும் கவலைகளை தெரிவித்து கொண்டிருக்க உண்மையிலே அவருக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த ஒரு கிருஷ்ணா தம்பி எப்பவும் பெறவணும் என்று திரும்ப இன்னும் கடவுளிடம் நேசிக்கிற உறவுகள் வேண்டிக் கொண்டு தான் இருப்போம். நீங்கள் நினைக்கலாம் ஒரு சிலர் கிருஷ்ணா தம்பியை மட்டும் சொல்லுறீர்கள். அக்கினி கவிதாஸ் அவர்கள் கிருஷ்ணா தம்பி தனியாக வந்தால் அவரோட தம்பி மேட்ட எல்லோரையும் விட்டுட்டு வர மாட்டார். அவர்களையும் கூட கூட்டி கொண்டு தான் வருவார். அப்போ அதுக்காக கிருஷ்ணா தம்பி என்று சொல்லுகின்றோம். கவிதாஸ் அக்கினி இன்னும் ஒரு தம்பி அவருடைய பேர் தெரியவில்லை. ஆனால் அந்த பேரும் ஒரு நமக்கு சொல்லலை. 4 பேர் உண்டு. அதால் அவற்ற பேர் நமக்கு தெரியுதில்லை. அவர் எல்லோரும் சேர்ந்து வர வேணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு வேண்டுகிறோம். உண்மையில் அவருடைய வேலை திட்டங்கள் எவ்வளவு நல்ல கஷ்டப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு உதவிகளை செய்து இன்றைய நல்ல நிலைமையில் ஆக்கி இருக்கின்றது. ஒரு சில வெட்டப்பங்கூட்டங்கள் அப்படி செய்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு நாம் கவலைப்படவில்லை. ஏனென்றால் எங்களது கிருஷ்ணா தம்பி மீண்டும் வந்த பணியை தொடர்ந்து மக்களுக்கு தொடருவார் என்றுதான். மக்களை நேசிக்கிறவன் உண்மையிலே அவர்தான் அவன் கடவுளை நேர காண முடியாது. மனிதனின் அதுபோல் அவர் உண்மையிலே மக்களை நேசிக்கின்றார். தான் உள்ளே இருப்பதை சிந்திக்கவில்லை. இன்றும்
அந்த மக்களை பற்றி யோசிக்கின்றார். அதுதான் உண்மை. இன்னும் இந்த டப்பங்கூட்டங்களால் கிருஷ்ணாவின் பொது மக்களின் வாழ்க்கையை மாற்றியமை. மக்களை நேசிக்கிற கிருஷ்ணா தம்பி எப்பவும் நல்லதை தான் யோசிச்சிருக்கிறார். ஆனால் இது அதுதான் உண்மை எப்பவும் வெல்லும் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. சதியால் செய்கிறவர்கள் இந்த முன்னுக்கு சொல்லுவார்கள், ஆனால் பின்னால் வெல்ல போகிறது உண்மைதான். அவர் வருவார். அவருடைய உண்மைகள் இனி அந்த சும்மா சொல்லிட்டு எதிராக இருக்கிறவர்கள் புரிஞ்சு கொள்ளுவார்கள். கிருஷ்ணா தம்பின்ற உண்மை நேர்மைகள் நாங்கள் எப்போவும் ஆதரித்து கொண்டு தான் இருப்போம். கிருஷ்ணாவோட பயணிக்கிற உறவுகள் இன்னும் அவர் வரவேணும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இன்றைக்கு வருவர் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் வரையிலே மனசு கொஞ்சம் எல்லோ கவலை தான். இறைவனிடம் வேண்டிக் கொண்டு வேறு நமக்கு நினைச்சல எதுவும் பேசி தப்பாக இருந்திருந்தால் மன்னித்து கொள்ளவும். என்னதான் இதோட முடிச்சு கொள்கிறோம். ஓகே, பாய்.